கவின் ஆணவ கொலை வழக்கில் நெல்லை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை நகல் உள்ளிட்ட வழக்கு ஆவணங்கள் வழங்கப்படுகிறது. இதற்காக சுர்ஜித் சரவணன், ஜெயபால், கிருஷ்ணகுமாரி ஆகிய 4 பேர் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்கிட கேட்கலாம். நாகராஜன், விவரங்கள் என்ன சொல்லலாம்? கவின் ஆணவ கொலை வழக்கில் நெல்லை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை நகல் உள்ளிட்ட வழக்கு ஆவணங்கள் வழங்கப்படுகிறது. இதற்காக சுர்ஜித், சரவணன், ஜெயபால், கிருஷ்ணகுமாரி ஆகிய 4 பேர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். நெல்லையை சேர்ந்த மென்பொறியாளர் கவின் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆணவ கொலை செய்யப்பட்டார். கொலை வழக்கில் சுர்ஜித், அவரின் தாய் கிருஷ்ணகுமாரி, தந்தை சரவணன், உறவினர் ஜெயபால் என 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் நாகராஜன் வழங்கிட கேட்கலாம். நாகராஜன், மேலும் விவரங்கள். நெல்லை மாவட்டத்தில் கடந்த வருடம் காதல் விவகாரத்தில் சகோதரி விரும்பிய மாற்று சமூகத்து நபரை கொலை செய்த சம்பவம் என்பது தமிழகத்தை ஒலித்திருந்தது. அது மென்பொருள் பொறியாளரான கவின். கவின் செல்வகணேஷ் என்ற நபர் விரும்பிய பெண்ணின் சகோதரர் தான் இந்த கவின் செல்வகணேஷை கடந்த வருடம் வெட்டி கொலை செய்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகியிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை செய்த சுர்ஜித் மற்றும் அவரது சகோதரர் சாட்சியங்களை மறைக்க உதவிய சகோதரர் ஜெயபால் மற்றும் அவரது சுர்ஜித்தின் தந்தை சரவணன் உதவி காவல் ஆய்வாளராக இருக்கிறார். அவரை கூட தாயார் கிருஷ்ணகுமாரி, இந்த 4 பேரும் தற்பொழுது நீதிமன்ற காவலில் தற்பொழுது இருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று 4 பேரும் நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் மீதான குற்றங்கள் சம்பந்தமாக விசாரணைகள் நடைபெற்று தற்பொழுது குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகை நகல் இவர்கள் 4 பேருக்கும் இன்று வழங்கப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வுக்காக இந்த 4 பேரும் தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 4 பேருக்கும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகை வழங்கப்பட இருக்கும் என்ற நிலையில் ஏற்கனவே உதவி காவல் ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி 1 வருடத்துக்கு பிறகு தற்போதுதான் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை சம்பவம் நடந்த பிறகு. அது மட்டும் இல்லாத அவர் ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்த மனுவும் 12ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த வழக்கு தொடர்பாக 4 பேரை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து இன்று அவர்களுக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்க இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.